பாண்டி, பாண்டி, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? அண்ணா, என்ன மன்னிச்சிருண்ண. அடிக்கடி நான் தப்பு பண்ணிட்டு ஓட்டத்தை மன்னிப்பு கேட்கறது நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குண்ணே. மகா விஷயத்துல என்னால நிதானமாக இருக்க முடியலண்ணே. பதட்டமாயிடுறேன். எனக்கு உன் குணம் தெரிஞ்சும் உன் மனசு தெரிஞ்சும் இப்படி கீழ்த்தனமா உன்னை போய் சந்தேகப்பட்டேன்னு. பெரியப்பா கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் என்ன அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுண்ணே. ஆனா பெரியப்பா சொன்ன அத்தனை உண்மைண்ணே. எல்லா தப்பையும் பண்ணதும் நான், எல்லா பிரச்சனையும் தொடங்கி வச்சதும் நான். ஆனா எல்லாத்தையும் நான் குறை சொல்லி கடைசியில உன்னை போய் சந்தேகப்படுற அளவுக்கு. பாண்டி, இங்க பாரு பாண்டி, நீ பண்ணதுல எந்த தப்புமே இல்லடா. ஓ நிலைமையில நான் இருந்திருந்தாலும் எனக்கு இந்த புத்தி தான் வந்திருக்கும். என்னை விடு, மனுஷங்களே விடுறா. கடவுளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் புத்தி இப்படி தாண்டா போகும். எப்படிடா பாண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு இன்னொருத்தன் புருஷன் நடிக்கணும்? அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தப்பு தப்பு தானடா, உறுத்தும். இங்க பாரு பாண்டி, நீ பட்டது சந்தேகம் கிடையாது, பாசம்டா. மகா மேல நீ வச்சிருக்க பாசம், பொசசிவ்னஸ்டா. அதனாலதான் நீ இப்படி பண்ற. அண்ணே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்னை சொல்லிக்கிறேன். மகா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷம் நான் என்ன பாக்குறேனோ அப்பவே டென்ஷன் ஆயிடுறேன்னு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. ஆனா அந்த கோபம் அந்த நிமிஷம் வரைக்கும் மட்டும்தானே. அப்புறம் உண்மை தெரிஞ்சு நானே மாறிடுறேனே. அண்ணே, தயவுசெய்து இதை மட்டும் புரிஞ்சுக்கண்ணே. ஏய், எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், மகாவை பத்தியும் தெரியும், நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு தெரியும்டா. இப்படி ஒருத்தர் நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கிறா, நம்மளுக்குள்ள பிரச்சனைங்கிறதே வராது. அண்ணே, சில நேரத்துல உன்னை அடிக்கணும், ஏன் உன்னை கொல்லணும் கூட தோணுன்னு. ஆனா உன்னை நேரில் பார்க்கும்போது நான் மொத்தமா மாறிடுறேனே. அண்ணே, நீ எனக்கு முக்கியம்ண்ணே, நீ எனக்கு வேணும்ண்ணே. இதான்ப்பா, இதான் வேணும். கோபி, இப்ப ஒண்ணு பார்க்கும்போதும் சரி, பாண்டி பார்க்கும்போதும் சரி, அப்படியே நானும் என் கண்ணனும் எப்படி இருந்தோமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குப்பா. ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பேசி அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஏன்பா, பிரச்சனை இல்லாம வாழ்க்கையே இல்லடா. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எடுத்தேன் கவுத்தன்னு பேசி தன்னிச்சே ஒரு முடிவு எடுக்கிறது அது தீர்வு ஆகாது. இப்ப எடுத்தீங்க பாரு ஒரு முடிவு, இதுதான்ப்பா கரெக்ட், இதுதான் நல்ல தீர்வு. இது பொறுப்பா, சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு. இதே மாதிரி எப்போ நீங்க வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கணும்பா. இருப்பீங்கப்பா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த வீடு தானப்பா? இந்த வீடு தான்ப்பா. வா வாங்க. வணக்கம். நீங்க தானே ஜெகநாதன்? ஆமா, நாங்க பக்கத்துல இருக்கிற மங்களாபுரத்துல இருந்து வரோம். புரோக்கர் ஏகாம்பரம் சொல்லி தான் வந்திருக்கிறோம். ஏகாம்பரம் சொன்னாரா? ஆமாங்க. சரி வாங்க, உள்ள போய் பேசுவோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏகாம்பரம் என்ன பேசுவாரு? எல்லாம் கல்யாண விஷயம் தான் பேசுவாரு. அது தெரியுது. நீங்க இங்க? அதாங்க, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். பொண்ணா? இந்த பாருங்க, எனக்கு 2 பொண்ணு. ஏற்கனவே என் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இது என் 2வது பொண்ணு. இப்ப நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கல. நீங்க? ஜெகநாதன், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஏகாம்பரம் எல்லாத்தையும் என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. உங்க பொண்ணு கல்யாணம் கட்டி அது பிரச்சனையாகி உங்க பொண்ணு வீட்டுல இருக்கிறதா. சொல்லுங்க. இவன் என் மகன், ஒரே பையன், சொந்தமா இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறான், நல்ல சம்பாத்தியம், காரு பங்களாலாம் இருக்கு. இவனுக்கு தான் உங்க மூத்த பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். என்ன பண்றது, பசங்களை நம்பி கட்டி கொடுக்குறோம், நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம்.
நம்ம எதிர்பார்த்தபடியா நடக்குது. எல்லாம் கை மீறி போயிடுது. உங்க பெரிய மனசு எனக்கு புரியுது. கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சும் பிரச்சனை அது இதுன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. ஆனா என் பொண்ணு அதை பத்தி சிந்திக்கிற நிலைமையில இப்ப இல்ல. புரியுதுங்க. கல்யாணமாய் பிரச்சனைன்னு வந்துட்டாலே ஆணு பொண்ணு எல்லார் மனசுலயும் அது ஓடுறது தானே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்கல்ல. என்னடா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது சரியா வரலையே, இனி மறுபடி எதுக்கு, வேண்டான்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சா மீதி வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? பெரியவங்க நாம தான் எடுத்து சொல்லணுங்க. ஆமாங்க, பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை நாம தான் எடுத்து சொல்லணும். இந்த பாருங்க, இந்த காலத்துல உங்களை மாதிரி பெத்தவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். வாழா விட்டுன்னு தூத்துற ஜனங்க மத்தியில உங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்றேன். இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இவ்வளவு ஏன், என் பையனுக்கு கல்யாணமாகி 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. பொண்டாட்டி பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டா. அதுக்காக என் பையனை சும்மா விட முடியுமா? ஏமா, ஒரு பையன் சொன்னீங்க, இப்ப கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டி இருக்குன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது அண்ணன் தம்பி இருக்காங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் இவனை பத்தி தாங்க பேசுறேன். இவனுக்கு தான் உங்க பொண்ண கேட்டு வந்தோம். என் மகனுக்கு பொண்டாட்டி இல்ல, உங்க பொண்ணுக்கும் புருஷன் வீட்டு பக்கம் பிரச்சனை. அதனாலதான் பேசி முடிவுக்கு வரலான்னு வந்தோம். அப்போ உங்க பையனுக்கு என் பொண்ணு 2ஆம் தரமா கேட்டு வந்திருக்கீங்க. என்னங்க ஷாக் ஆகுறீங்க? உங்க பொண்ணு கல்யாணான பொண்ணு தானே. கல்யாணம் ஆகாத பையனா பொண்ணு கேட்டு வருவான்? இந்த பாருங்க, எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள மரியாதை எந்திரிச்சு எல்லாரும் கிளம்புங்க. என்னப்பா அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? நீ பேசாம இரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்னத்த சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்ல வரல. இந்த பாருங்க, கல்யாணம் பண்ண அன்னைக்கே என் பொண்ணு பிரச்சனை சொல்லி வீட்டுல வந்திருக்கா. கல்யாணம் பண்ணி 2ஆம் தரமா, அதுவும் 5 வயசு தகப்பனுக்கு என் பொண்ணு 2ஆம் தரமா கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னா என் பொண்ணு என்ன மூத்து பூத்து போயிட்டாளா? சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ, அவ கழுத்துல ஏற போறது முதல் தாலியா 2வது தாலி தானே, அப்புறம் என்ன? இந்த பாருங்க, உங்கள்ட்ட நான் பேச தயாரா இல்ல. நான் 7ஆம் மரத்துக்கிட்ட பேசிக்கிறேன். முதல்ல கிளம்புங்க நீங்க. ஏன் சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எல்லா விவரம் தெரிஞ்சுதான், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உங்க மூத்த பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இந்த பாருங்க, என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி அமைக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக 2ஆம் தரமா 5 வயசுல பிள்ளை இருக்க ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி தாங்க உங்க பொண்ண கட்டிக்கிறதுக்கு எந்த ஆம்பளையும் வரமாட்டான். இந்த பாருங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. அப்பா, இவர் அப்பையில இருந்து இடக்கு முடக்கா பேசிருக்காரு. வாங்கப்பா. என்னப்பா, யாரு இவங்க? மலர பொண்ணு கட்டு வந்திருக்காங்க, அதுவும் 2ஆம் தரமா. 5 வயசுல அந்த பையனுக்கு பிள்ளை இருக்கானா? அப்படி என்னடா நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? அப்பா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப ஊர் உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. மலர் உங்களுக்கு மகளா, எனக்கு தங்கச்சியா இருக்கலாம். ஆனா ஊர் உலகத்துக்கு அவ வாழா வெட்டி தானே. ஊர் வாய மூட முடியாதுப்பா. என்னடா எப்படி பேசுற? அப்பா, நான் பேசல, ஊர் பேசுது. இவளை நினைச்சு நீங்க ஒவ்வொரு நிமிஷம் கஷ்டப்படுறது எனக்கு தெரியாம இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு கோகுல பார்த்து பேசுறதா. நான் போய் பேசுறேன். அண்ணே, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதான் தோணுமா? கோகுல் கோகுல். இப்ப யாரு உனக்கு கோகுல பத்தி பேச சொன்னா? ஏய், நீ உள்ள போ. ஏண்டி தினம் தினம் ஒன்ன நினைச்சு இந்த வீடு இலை விழுந்த வீடு மாதிரி இருக்கணுமா? அண்ணே, அப்பா, இவள மரியாதை உள்ள போக சொல்லுங்க. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, நீ முதல்ல உள்ள போமா. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லப்பா. அப்பா, ஊர்ல எவ்வளவு பஞ்சாயத்துக்கு நீங்க போறீங்க? எந்த வீட்டுல பொண்ணுங்களுக்கு இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க சொல்லுங்க. நீங்க கொடுத்தீங்க, என்னாச்சு இப்ப? அதுக்காக பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுல பூட்டி வச்சு வளர்க்கணும்னு நான் சொல்லல. நாம ஆம்பளைங்க 1000 சொல்லியா 4 இடம் போவோம் வருவோம், நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு தெரியும். யாரோ எவனோ இப்ப வந்தவன் நம்ம மலர 2ஆம் தரமா பொண்ணு கேக்குறான்னா அவனுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா மத்தவன் என்னென்ன கேட்பான்? அன்னைக்கு ஒரு தோப்பு விஷயமா முருகேசங்கிறவனை பார்க்க போனமே, அவன் எப்படி எல்லாம் நம்மள கேட்டான். பாருங்கப்பா, இந்த விஷயத்த இனிமேல ஆரப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீ என்னதான்டா என்னை செய்ய சொல்ற? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க மறக்காம கேளுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், மலரும் நல்லபடியா வாழ்வா. இனிமே இந்த விஷயத்தை எங்கிட்ட விடுங்க, எல்லாத்தையும் நான் பொறுப்பா பாத்துக்கிறேன்ப்பா. இருங்க, வந்துடுறேன்.
அக்கா, பெரியம்மா, வனிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரியம்மா எங்கக்கா? பக்கத்து கடைக்கு தான் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சித்தப்பா சித்திலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. ஆமா, பெரியம்மா எப்போ வருவாங்க? இப்பதானே சொன்னேன் வந்துருவாங்க. என்ன விஷயம்? இல்லக்கா, அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனேன்ல, நான் பாட்டுக்கு ஜாக்கெட் போயிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். நீங்க எங்க போய் தைக்க கொடுப்பீங்க, அதான் கோபியாத்தான் கிட்ட சொல்லி தைக்க சொல்லலான்னு. என்னக்கா ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? ஏ வனிதா, உன் அத்தானை பாக்குறதுக்கு ஜாக்கெட் ஒரு சாக்கா? இல்லக்கா, இதுக்காக தான் வந்தேன் நிஜமாவே. அம்மா வந்துட்டாங்க. வனிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. அப்பா வரலையா? இல்ல பெரியம்மா, வீட்ல ஒரு வேலை, அதான். சரி, நீலா எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்ன திம்ஸ் கட்ட மாதிரி நல்லா இருக்காங்க. அம்மா ஜாக்கெட் தைக்க கொடுக்க கூப்பிட்டு வந்திருக்கா. நாங்க தான் கோபி தம்பிட்டு சட்டை தைக்க கொடுத்துட்டு வந்துட்டோமே. கோபியா தாங்கிட்டியா? ஆமா. எப்போ, எப்படி? ஆமா வனிதா, நானும் அம்மாவும் பழசரக்கு சாமான் வாங்க கடைக்கு போயிருந்தோம். ஜாக்கெட் துணியும் கொண்டு போயிருந்தோம். வழியில கோபி பார்த்து அவரோட கடைக்கு கூட்டிட்டு போய் நானே எல்லா துணியும் தைச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. வனிதா, கோபி தம்பிக்கு தங்கமான மனசு, எப்பவும் யாருக்காவது நல்லது செய்யணும்ன்ற கோணம். சரி, பேசிட்டு இருங்க, காய் போட்டு எடுத்து வர. வனிதா, நான் கூட கோபி என்னமோன்னு நினைச்சேன். இப்பெல்லாம் கூட பிறந்தவங்களே ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா கோபி எல்லாருக்கும் நல்லது செய்யணும், உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்டவரை பாக்குறது ரொம்ப அபூர்வம். நான் கூட தைக்கிறதுக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டேன். அதுக்கு அவரு கோச்சுக்கிட்டாரு. என்ன நீங்க பிரிச்சு பாக்குறீங்கன்னு கேட்டாரு. நானே எல்லா துணியும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னாரு. அம்மா சொன்ன மாதிரி நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ வனிதா. அம்மா, உன் கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? என்ன வனிதா, ஏன் வருத்தமா இருக்க? இல்லக்கா, நீங்க இப்ப அவரை பத்தி பெருமையா பேசுனீங்களே, அந்த குணமே அவருக்கு எதிரியாயிருச்சு. என்ன சொல்ற? புரியற மாதிரி சொல்லு. இல்லக்கா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, மகாலட்சுமின்னு, கோபியா தன்னோட அத்தை பொண்ணு. ஆமா, அவங்களுக்கு கூட மனநிலை சரியில்லைன்னு. ஆமாக்கா, அவங்களுக்கு இப்ப குணமாயிருச்சு. குணமானதும் தான் கழுத்துல இருந்த தாலிய பார்த்துட்டு இதோ கோபியா தான் தனக்கு கட்டினதா நினைச்சு அவரை தான் புருஷனா நினைச்சிட்டு இருக்காங்க. டாக்டரும் எந்த அதிர்ச்சியான தகவலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு சும்மாவே உதவுற குணம், இப்ப அவளுக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு ரொம்ப கோவம், சண்டை போட்டு வந்துட்டாங்க. நீ என்ன நினைக்கிற வனிதா? எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான்க்கா. வனிதா, எனக்கு இப்போ கோபி மேல மரியாதை ரொம்ப கூடி இருக்கு. ஆமா வனிதா, தியாகத்துக்கும் உதவிக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவர் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியும். ஒரு பொண்ணுக்கு, அதுவும் தன்னோட தம்பி பொண்டாட்டிக்கு புருஷனா நடிக்கணும்னா அது அவர் அந்த பொண்ணுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் எந்த எல்லைக்கு போவாருன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கு போய் நீ வருத்தப்பட்டேன்னு சொல்றியே. என்ன வனிதா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ச்சே, அதெல்லாம் இல்லக்கா. நீங்க சொன்னது சத்தியமான வார்த்தை. இதேதான் அப்பாவும் அன்னைக்கு சொன்னாரு. உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப கோபியா தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான், ரெடியா? ரெடி ஆயிச்சா? என்ன ரெடியா? ஜாக்கெட். ஆமாண்ணே, அந்த ஜாக்கெட் இருக்குல்ல, எடுத்துக்கொண்டு சம்மதம் போடட்டும். பார்க்க ஆசையா இருக்குண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. ஏய், ஜாக்கெட் பெருசா தச்சு சட்டைன் போட்டுக்கிட்டு நீ என்ன நக்கல் பண்றியா? மூக்க கோப்பம். பாருனா, பாவாடல சட்டை பேண்ட் தைச்சு போட்டு என்ன நக்கல் பண்றாரு? ஏய், என்னடா உனக்கு வாய்க்குள்ள அதிகமாயிடுச்சுடா? ஆமா, கைப்பிடி வலிச்சு ஊத்துறேன். ஏய், என்னடா ரொம்ப துமுறா பேசுற? என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஓவரா பேசிட்டு இருக்கேன். அடிச்சனா மோன. டேய் சம்பந்தம், சின்ன பையன் விடுறா. யார் இவனா? இந்த பக்கியா கொஞ்சம் விட்டா ஊரே தூக்கி கக்கத்துல வச்சிட்டு போறேன். அண்ணே பாருண்ணே. சரி, பேச்ச வளர்க்காதீங்க. ஜாக்கெட் ரெடி ஆயிடுச்சா? எந்த ஜாக்கெட்? நம்ம விம்மி ஜாக்கெட். ஏப்பா, எனக்கு 2 கைகள் தானப்பா இருக்கு. என்ன துணியா 3ஆ வெட்டி 2ஆ தைக்கிறதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஐயோ அப்பா. சரிடா, அந்த ஜாக்கெட் துணியெல்லாம் எடுத்து கொடுத்துரு, 3ஆ கட் பண்ணி கொடுத்துரு, தம்பி உட்கார்ந்து தச்சு கொடுத்துருவாப்ல. ஏய் நீ அடங்கு. ஐயோ மச்சான், சும்மா லாடி சொன்னேன். நீங்க தைங்க. 8 ஜாக்கெட்டை கொடுத்துட்டு உடனே தச்சு கொடுறானா எப்பறா கொடுக்குறது? 8மா கேட்டேன். எத்தனை தச்சிருக்கீங்களோ அதை கொடுக்குறேன் என்ன? 2 தச்சிருக்கேன்ப்பா. அதை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு பொடி போக போறேன். கவலை பாத்தியா, கிரேட் நடை வச்சுட்டு பொடி நடையா போறாரா? போடா, அந்த ஜாக்கெட் எடுத்துக்கடா. போடா. மூஞ்சி மொக்கறக்கட்டே. கையே. சரி நான் கிளம்புறேன். ஏய் சம்பந்தம், என்ன?
அவங்ககிட்ட நீ பாட்டு காசு கேட்டாதப்பா, சொந்தக்காரங்க. சொந்தக்காரனா காசு வாங்கணுமா? காசு வாங்க எப்படி கடை நடத்துறது? வெறும் கஸ்டமர் தான் வருவாங்க, கல்லாப்பட்டி நிறையாது. இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு நூல் கண்டு கூட வாங்க முடியாது. என்னண்ணே டைலாக் மாறுது? அப்ப கரகாட்டக்காரி கூட காசு வாங்க வேண்டியதானே? சரி சரி, இனிமே ரிலேஷனுக்கு மட்டும் சரி போங்க, போட்டு கொடுக்குறேன். ஏய் ஹாய் மகா, என்ன சுமதி சுடிதா இருக்கு, ஜாக்கெட் தைக்க போறியா? போடா லூசு. யாரு? நான் லூசா? நான் லூசா? நீ யாரு? என்ன என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? நான் பைத்தியமாடா? சொல்லு, நான் பைத்தியமா? ஹாஸ்பிடல்ல கொஞ்ச நாள் படுத்திருந்தா உடனே என்ன பைத்தியம் சொல்லிடுவியா? என்னை பார்க்க பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? சொல்றா, என்னை பார்க்க பைத்தியம் மாதிரி தெரியுதா? கூட பிறந்த அண்ணே நீ என்ன பைத்தியம் சொன்னா ஊர்ல போறவங்க என்னடா சொல்லுவாங்க? சொல்றா, என்னை பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கா? நீ பெரிய புத்திசாலியா? என் மூஞ்சி பார்த்து சொல்லு. சொல்றா, என்னை பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கா? சொல்றா, சொல்லு, என்னை என்ன பார்த்து. இது ரோட் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன்? டேய் சம்பந்தி போ, நீ போ. ஐயா என்னம்மா என்ன? அக்கா ஜவுளி கடைக்கு போய் சேலை வாங்கணும்னு சொன்னுச்சு, அதான் தான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். எனக்கு கடையில வேலை இருக்குமா? வேலை இருக்கு. நீங்க வர மாட்டீங்களா? நான் இல்ல. கடை பாத்துங்கப்பா, போமா.